எப்படியோ மறுபடியும் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ்லாம் வெறியா இறங்கியிருக்காங்க. என்ன கிராண்ட் லான்ச்னு போட்டு நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பேரை பார்த்தோன்னே வெக்ஸ் ஆகிட்டேன். உள்ளே வாங்க அப்படின்னோடனே திவாகர் வராங்க. ஏய் நீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காச்சு. பட் ஓகே, விஜய் டிவிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆளுங்க எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போடுறதே இவங்க வேலையாக வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் திவாகர், லாஸ்ட் கண்டஸ்டன்ட் அகோரி கலை. ஒரு நிமிஷம் நான் மிரண்டேன். சூப்பரா அருமையாக நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டஃப்பான கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப பெரிய ஃபேமு அப்படின்னு இல்லாமல் இந்த பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு, ஏன்னா நான் அதாவது பேச்சாளர் தப்பாக சொல்ல, இவங்க பேசி பேசியே கேம் ஆடாமல் ஃபிசிக்கல் டாஸ்க் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வாட்டி சண்டை அடிதடிலாம் சூப்பராக நடக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஸோ இதில் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே திவாகர் தான். திவாகர் உள்ளே வந்த உடனே நம்ம சேது ப்ரோ வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அங்கே வெளியே பண்ணதே இங்கே உள்ளே பண்ணி தொலையாத, பார்த்து ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. சொல்லும் போதே சார் நான் உங்ககிட்ட என்னோட நட்டிப்பு திறமையை காட்டவா, ஏன்னா நான் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னாரு. திவாகர் சொன்ன உடனே, ஏன்டா இப்போதானடா இவ்வளோ நேரம் படித்து சொன்னேன், மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணணும் உள்ளே போகிற அப்படின்னு துரத்தி விடுற மாதிரி துரத்தி விட்டாப்புல. சரி மறுபடியும் திருப்பிங்க இந்த அரோராட்ட கண்ணு சூப்பராக இருக்கலாமா அப்படின்னு ஒன்று பக்கத்துலேருந்து எஃப்ஜே வந்து உங்கள் பேத்தி வயசாகுது அப்படின்னு சொன்ன கவுண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்குள்ளேயே திவாகர் உள்ளே போன உடனே நம்ம பிரவீன் காந்தி ப்ரோ ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு டைரக்டர், அவர் ரக்ஷன் படம்லாம் எடுத்தவர். ஸோ அவர் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே திவாகருக்கு ஒரு கலாய், இவ்வளோ ஹீரோஸ் இருக்கீங்க அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொருத்தவங்க வந்து அப்போ திவாகர் ப்ரோ காமிச்சு அப்போ இவர் அப்படின்னோடனே அப்புறம் காமெடியன் வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய் கலாச்சு விட்டார். அதுக்கப்புறம் இவர் திவாகர் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, அதே பிரவீன் காந்தி ப்ரோட்டே போயிட்டு, இங்கே பாருங்க சார், இங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் எல்லாம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் போல சார், ரீல்ஸ்லாம் போட்டு எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் என்னோட தனி திறமையை வச்சு இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். உடனே பிரவீன் காந்தி ப்ரோ ஆஹா ரைட்டு, இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான் அப்படின்ட்டான். குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் அங்கேருந்து ஓட்டாப்பில். அடுத்தது நைட்டு நம்மளோட கெமி இருக்காங்க இல்லையா, கெமி வந்து இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல திவாகர் ப்ரோட்ட, சார் நீங்கள் வந்து டாக்டர் இது ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போடுவீங்களா என்னன்னு போடுவீங்கும் போது, ஆமாம்மா டாக்டர்னு போடுவேன் ஃபிசியோதெரபிஸ்ட்னு போடுவேன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, நான் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியாது. அதாவது என்னென்னா கெமியே நீங்கள் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு ஆனால் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் கூகுள் பண்ணி பார்த்தா எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, தலைவர் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாதுமா அப்படின்னு சொல்ல போய் உடனே கெமி, அது எப்படி பார்த்தா புரியாதுன்னு சொல்ல போகிறீங்க, எப்படி அது பார்த்தா புரியாமல் இருக்கும், நீ ஏதாவது ஒரு டேர்ம் சொல்ல போகிறேன், அந்த டேர்ம் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் கூகுளில் போய் போட்டு பார்க்க போகிறேன், அதோட சிம்டம்ஸ் என்ன, இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய போது அதை நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அது எப்படி உனக்கு புரியவே புரியாதுன்னு நீ சொல்லுவேன்னு இவங்க கேட்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு போவேன். பிரவீன் இன்னொருத்தர் வந்திருக்காரு இல்லையா, பிரவீனும் போய் அதை பற்றி கேட்க, இவர் வந்து உங்களுக்கு புரியாதுன்னு மறுபடியும் சொல்ல, அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களை அண்ணன் கூப்பிட்றதுனாலையோ நீங்கள் என்ன தம்பின்னு கூப்பிட்றதுனாலையோ என்கிட்ட அந்த வாய்ஸை ஏற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு அவங்க பேச ஒரு மாதிரி கூத்தாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ரொம்ப பெருசாலாம் போல், லைட்டாக புகஞ்சுது அவ்வளோதான். பட் எப்படியோ இருக்கிறவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது வந்ததுக்கு வாங்கின காசுக்கு திவாகர் மட்டும் நல்லா கூறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.